25K இன் தமிழ். அந்த இன் தமிழை நம்ம விட்டுற மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த இன் தமிழ் போட்டால் ஒரு 4-5 ஒரு சேனல் வரும். அந்த டாப் கிரியேட்டர்ஸ் எடுத்துதான். டெக் சூப்பர் ஸ்டார் இவருக்கு மர்க்கா சொல்லு. டெக் சூப்பர் ஸ்டார் போகும் 8 லட்சம் போகும், நீங்கள் 4 லட்சம் வேணாம் எங்களுக்கு 6 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட்லாம் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. அந்த மாதிரி அப்புறம் தான் தெரிய வருது இவங்க என்னதான் இவங்க வந்து இவங்க அப்பா மாதிரி கிளைம் பண்ணிட்டாங்களே கூட இவங்களை பற்றி உண்மையை தன்மையானது அவங்க கூட்டாளியே வந்து எவிடன்ஸோட வந்து கொடுத்து இப்போ எக்ஸ்போஸ் பெருசாக ஆகிருக்கு. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். அதை வந்து ஒரு வருஷம் தெரியலன்னு சொல்லும் போது அவன் கற்று தரணும் சொல்லி தரணும். ஆனால் அதில் வந்து அவன் அதே யூஸ் பண்ணி அவன் வியாபாரத்தை யூஸ் பண்ணிக்கிறான்னு பார்க்கும்போது அவன் அப்போ எந்தளவுக்கு சீப்பானவனாக இருக்கான். கரெக்டாக அப்படி இருக்கணும். இவங்க சேர்ந்து கூட்டாளியாக சேர்ந்து நம்மளோட ஏமாத்தினாங்க, இது பண்ணாங்க அது பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு தமிழ் ஒரு சேயிங் இருக்குது. ஆனால் பிளைண்டாக இவனை நம்பிடுறோம். இவங்கெல்லாம் கிரியேட்டரு, இவங்க வந்து 0 சப்ஸ்கிரைப்லேருந்து இந்த அளவுக்கு மேலே இருக்காங்க, ஆனாலும் இவன் நம்மளெல்லாம் மறக்க மாட்டாங்க, இவங்க வந்து உண்மையாக தான் போடுவாங்க. கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு ஷேர் பண்ணியும் கேட்போம். நல்லா கேமரா ஃபீச்சர் மட்டும் எல்லா ஃபோனுக்கும் வந்துச்சு, வேற லெவல் ஆயிரும். என்னன்னு கேட்குறீங்களா? ரீசெண்டாக இருக்கா இது நல்லா இருக்காடா. அதாவது நம்மளோட அறியாமையை வந்து பயன்படுத்தி நம்மளை வந்து ஏமாற்றி டாக்குமெண்ட்ஸ் அந்த எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. எக்ஸ்போஸ் ஆகாத நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ கூட கேட்டாருங்க சொன்னால் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து கூகுள் போகிறோமோ இல்லையோ முதல் வேலை என்ன பண்ணோம்னா யூடியூப் போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உட்காருங்க. அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாதான் பக்கத்துக்குள்ள இறங்கலாம் சமிக்கும். ஓஹோ, என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொபைல் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 25K இன் தமிழ். அந்த இன் தமிழை நம்ம விட்டுற மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த இன் தமிழ் போட்டால் ஒரு 4-5 ஒரு சேனல் வரும். அந்த டாப் கிரியேட்டர்ஸ் எடுத்துதான். அவங்க வந்து பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டாப் கிரியேட்டர்ஸ்லாம் பார்ப்போம். அதை நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியும் கேட்போம். நல்லா கேமரா ஃபீச்சர் மட்டும் எல்லா ஃபோனுக்கும் வந்துச்சு, வேற லெவல் ஆயிரும். என்னன்னு கேட்குறீங்களா? ரீசெண்டாக இருக்கா இது நல்லா இருக்காடான்னு சொல்லி கேட்போம். அவனும் சரி பாயிண்ட்ஸை நல்லா சொல்கிறாரு இந்த கிரியேட்டர் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா மச்சான் வாங்கிக்கிறாருன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்லைன் பே பண்ணுறோம், இல்லை கடையில் போய் அந்த மாடல்லேருந்து வாங்கிடுவோம். ஆனால் உண்மையான அந்த மொபைல்லேருந்து நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது யூஸ் பண்ணால் தான் தெரியும். கரெக்டாக. ஆனால் அதுவுமே என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ண மாதிரி காட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லாமல் நம்மள என்ன பண்ணுவோம், சரி இவரே சொல்கிறாரே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அதோட லட்சணம் என்னன்னு தெரியும். சரி, இப்போ இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 4-5 சேனல் தான் டாப்பில் இருக்குது டெக்கில். அப்படி பார்க்கும்போது டெக் பாஸும் ஒரு வந்து பெரிய சேனல் தான். இவரை தெரியல, இவரை தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அந்த வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்க போகிறது மாதிரி அந்த ஃபோன் மொபைல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா டெக் பாஸில் போய்ட்டு என்ன பண்ணோம்னா போய் சர்ச் பண்ணி வைப்போம். அப்படி இருக்கும்போது டெக் பாஸ் ஏகப்பட்ட பேர் அந்த பிளைண்டாக நம்புகிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்களோட அந்த ஒரு ஸ்கேம் வந்து ரீசெண்டாக நடந்த ஸ்கேம் இல்லை, நடந்து இருந்த ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. யாராலனா ஸ்ட்ரிட் ஃப்ரீக்வன்சி வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மக்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க. மக்களால் மேலே வந்துட்டு மக்களை கண்டுக்காமல் கார்பரேட்டை காசை வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா அது இல்லைன்னா அது இருக்குதோ இல்லை அதை கண்டுக்க மாட்டாங்க. அவன் காசு கொடுக்குறான்னா அதை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நீங்கள் சூப்பராக வாங்கினா கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதை தப்பாக ப்ரொமோட் பண்ணி மக்களை வாங்க வைப்பாங்க. அடுத்து ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தேவை காசு. அதனால் என்ன பண்ணுவான்னா இவங்க மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து காசெல்லாம் வாங்கிட்டு அதை வந்து அப்பாவியான கஸ்டமர், அதாவது நம்மளோட அறியாமையை வந்து பயன்படுத்தி நம்மளை வந்து ஏமாற்றி மனிப்புலேட் பண்ணி வாங்க வைக்கிறது வேலையெல்லாம் இந்த டெக் பாஸ் சேனல் நல்லா பார்த்துருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் கார்த்திகேயனே இது வந்து அவர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரிட் ஃப்ரீக்வன்சி கிட்ட அவங்ககிட்ட கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் தெரிய வருது இவங்க 2 பேருமே வந்து விஜய் கார்த்திகேயனும் சரி சுதர்ஷனும் சரி இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான நிறைய வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இதை ஏன் வந்து நம்ம ஸ்கேம்னு சொல்கிறோன்னா அவன் காசு வாங்கிட்டு ஸ்கேம்னு சொல்ல வரல. இந்த காசு வாங்க மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தப்பாக சொல்கிறான். நல்லா இல்லாத பொருள், இது உங்களுக்கு செட்டே ஆகாத பொருள், சரியாக ஒர்க் ஆகாதது வந்து ஒர்க் ஆகும் நல்லா இருக்கும்னு சொல்லி தப்பாக வந்து ப்ரொமோட் பண்ணி தப்பாக மனிப்புலேட் பண்ணுறது ஸ்கேம் தான். ஸோ அதனால தான் இது ஸ்கேம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக. இப்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா இது வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்லாம் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்ப்பேன், இது நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் முக்கியமாக தமிழில் பார்க்க போகிற சேனல் வந்து இந்த டெக் பாஸ் சேனல் தான். ஆனால் இப்போ தான் தெரியுது எவனையும் நம்பக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா டெக் பாஸ் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகல, எக்ஸ்போஸ் ஆகாத நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ கூட என்ன தான் அவங்க வந்து இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் கொடுத்து வந்து ஸ்ட்ரிட் ஃப்ரீக்வன்சிட்ட சொல்லி நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாலுமே கூட விஜய் கார்த்திகேயனும் வந்து நிறைய வந்து சுதர்ஷன் கூட வந்து இந்த சூப்பர் ஸ்டார் இப்போ இருந்து டெக் சூப்பர் ஸ்டார் இவருக்கு
மர்க்கா சொல்லு டெக் சூப்பர் ஸ்டார் மர்க்கா சொல்லு டெக் சூப்பர் ஸ்டார் இவருக்கு ஐயோ ஐயோ கூட சேர்ந்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பேருமே வந்து இந்த மாதிரி டீல்லாம் பேசி பண்ணியிருக்காங்க. என்னன்னா அப்படின்னா இந்த மாதிரி கார்ப்பரேட்டை வந்து இந்த மாதிரி எங்கள் வீடியோ வந்து 6 லட்சம் போகும் 8 லட்சம் போகும், நீங்கள் 4 லட்சம் வேணாம் எங்களுக்கு 6 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட்லாம் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. அந்த மாதிரிலாம் வந்து நெகோசியேஷன்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறதுக்காகவே. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து ஏதோ ஒரு டிஸ்பியூட்னால என்ன பண்ணுச்சுன்னா 2 பேருமே வந்து பிரிஞ்சு தனித்தனி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் போய் டெக் சூப்பர் ஸ்டார்னு போய் ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது அவங்க டீம்லாம் சேர்த்துக்கிட்டு அப்போ இது மாதிரி என்ன பின்னாடி பிளாக் ஸ்க்ரீன்லாம் போட்டு என்னன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு அது பிடிக்கல, அங்கே வந்து 90% வந்து பெய்டே பண்ண சொல்கிறாங்க, நான் 10% கூட என்னால் ஒன்று உண்மையாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிடுறாங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ண சொல்லி கிளைம் பண்ணார். அப்புறம் தான் தெரிய வருது இவங்க என்ன தான் இவங்க வந்து இவங்க அப்பா இது மாதிரி கிளைம் பண்ணிட்டாங்களே கூட இவங்கள பற்றி உண்மையை தன்மையானது அவங்க கூட்டாளியே வந்து எவிடன்ஸோடு வந்து கொடுத்து இப்போ எக்ஸ்போஸ் பெருசாக ஆகிருக்கு. அது இது எக்ஸ்போஸ் ஆகட்டும் எக்ஸ்ப்ளாய்டான ஆகிட்டு போட்டோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதுலேருந்து அவள் எப்படினாலும் போயிட்டு போகிறோம். ஆனால் நம்ம தான் கடைசியாக ஏமாலே ஆகணும். கரெக்டாக நம்ம வந்து ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அதை ஒருத்தன் வந்து நம்மளோட அறியாமையை வந்து என்ன சொல்கிறது அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். அதை வந்து ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லும் போது அவன் கற்றுத்தரணும் சொல்லித்தரணும். ஆனால் அதில் வந்து அவன் அதே யூஸ் பண்ணி அவன் வியாபாரத்தை யூஸ் பண்ணிக்கிறான்னு பார்க்கும்போது அவன் அப்போ எந்தளவுக்கு சீப்பானவனாக இருக்கான். கரெக்டாக அப்படி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவனை ஃபாலோ பண்ணக்கூடாது. அவன் வந்து அப்படியே விட்டுடணும். எப்போ வரைக்கும்னா அவனே தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் ஹானஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லும் போது கூட கிடையாது, அவன் செயல்படுத்தும் போது தான் அது எல்லாமே நம்பி நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க வந்து நம்பணும். அதுக்கப்புறமா வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இவனும் சேர்ந்து கூட்டாளியாக சேர்ந்து நம்மளோட ஏமாற்றினாங்க, இது பண்ணாங்க அது பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு தமிழ் ஒரு saying இருக்குது, ஏமாறவன் இருக்கிற வரையும் ஏமாளி கன்ஃபார்ம் இருப்பான். ஏமாளி இருக்கிற வரையும் ஏமாத்துற கன்ஃபார்ம் இருப்பாங்க. கரெக்டாக அந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோக்கு இந்த மாதிரியான ஆட்களை வந்து வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட்டு நம்ம இஷ்டத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா இவன் நம்ம ஆட்களை அவன் பாட்டுன்னு என்ன பண்ணுவான், காசு வாங்கி தப்பாக ப்ரமோட் பண்ணிட்டுருப்பான். ஆனால் நம்ம வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா பிளைண்டாக இவனை நம்பிடுறோம். இவனா கிரியேட்டரு, இவங்க வந்து 0 சப்ஸ்கிரைப்லேருந்து இந்த அளவுக்கு மேலே இருக்காங்க, ஆனாலும் இவன் நம்மளெல்லாம் மறக்க மாட்டாங்க, இவன் வந்து உண்மையாக தான் போடுவான் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவன் ரீச் ஆகிடும் போது என்ன பண்ணுவான்னா கார்பரேட்லாம் உள்ளே போகுது அவங்ககிட்ட காசுலாம் கொடுத்து நீங்கள் இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அவன் இந்த வீடியோவில் போட்டு வரக்கூடிய காசை விட அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்கள்கிட்ட தப்பாக ப்ரமோட் பண்ணி தப்பாக அவங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அவன் லட்சக்கணக்கில் பே பண்ணுவான். இவன் வந்து காசு சம்பாதிக்க தானே பண்ணுறான். அவன் ஆரம்பத்தில் வந்து ஒரு பேஷனாக சொல்லி ஸ்டார்ட் பண்ணிப்பான் வீடியோ போடுறது. ஆனால் போக போக நல்லா காசு வருதுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா இவன்கிட்ட காசை வாங்கிட்டு உங்களை மனிப்புலேட் பண்ணுவான். காசெல்லாம் வந்து மனிப்புலேட் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம்னா ஏமாலே சுற்றிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ்லாம் முழுக்க நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வியூஸே போகக்கூடாது. அவங்களாம் வியூஸை போகாமல் புது குட்டி சேனல் மேலே வருவாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி எல்லாம் வளர்த்து விடணும், அவங்க மாதிரி தூக்கி விடணும். அவ்வளோதான். அண்ட் இதுதான் நம்ம வந்து இவன் வந்து கற்றுக்கணும். தவிர நம்ம இன்னமும் வந்து இவன் அப்படி பண்ணிட்டாங்க அவன் அப்படி பண்ணிட்டாங்க கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம், நம்ம வந்து எதில் வந்து தப்பு பண்ணியிருக்கோம், எந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை திருத்திக்கணும். மட்டும் தான் நம்ம வந்து அடுத்த வாட்டி ஏமாறாத இருப்போம். இல்லைனா வந்து இன்னொருத்தன் வருவான், இன்னொரு ஃபுட்டில் வருவான், இல்லை இன்னொரு இதில் வருவான், ஏமாறு தான் உட்காந்துப்போம். அதனால் எந்த கிரியேட்டராக இருந்தாலுமே கூட பிளைண்டாக நம்பாமல் நம்மளே சர்ச் பண்ணி நம்மளே வந்து என்ன சொல்லுது சின்ன ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஹார்ட் ஏர்ன்டு மணியை வந்து காசு கொடுத்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை செலவு பண்ணுறோன்னா நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் ஆச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா சர்ச் பண்ணி நமக்கு பார்த்து அது என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணி நல்லா இருக்கும் சொல்லி நம்மளே பார்த்து வாங்கிக்கலாம். தவிர இந்த மாதிரியான நம்ம சோம்பேறித்தனத்தால் நம்ம வந்து நம்ம வீடியோ பார்க்கறதுனால இவன் ஏமாற்றிட்டு போய்டுவோம். அந்த மாதிரி இருக்காமல் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி ரெட்டிட்டில் போய் பார்க்கலாம், இல்லை review.com நிறைய கூகுளில் போய் பார்க்கலாம். எல்லாமே உண்மைத்தன்மையாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூஸரே போட்டிருப்பான், அதை பார்த்து வாங்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். அவ்வளோதான். அண்ட் இன்னும் நான் ஏன் வந்து இவங்களை பார்க்க வேணான்னு சொல்கிறேன்னா இவங்க பார்க்க என்ன வேணா சேனல் வந்து இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கேம் பண்ணுறேன். அப்போ 10ல் ஒரு 4-3 பேர் ஆச்சு இவனை பார்த்து ஏமாறுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆட்களை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக வந்து யூடியூபராக வந்து எமர்ஜ் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா புது டெக் சேனல்ஸ்லாம் வந்துருக்கு. அவங்கள மாதிரியான புது குட்டி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவனும் வந்து உண்மையான தான் சொல்லணும். எப்படி கன்ஃபார்ம் கரெக்டாக. ஏன்னா வந்து அவனை இந்த கார்பரேட்லாம் பே பண்ணாது. அவன் வந்து வீடியோ போடணும் கூட வர மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா
இருக்கிறத சொல்லலான்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து போடுவான். அவ்வளோதான் தவிர அவன்கிட்ட வந்து யாருமே காசை கொடுத்து இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்னா உண்மைத்தன்மை எதிர்பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உண்மைத்தன்மை எதிர்பார்த்தாமல் பார்த்தா அதை நீங்களும் அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ண மட்டும் தான் அவங்க மாதிரி ஆட்கள்லாம் மேலே வருவாங்க. அண்ட் இந்த மாதிரியான வந்து இந்த மாதிரி சீப்பான வந்து கிரியேட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது ஏன் திரும்பி இது மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் திரும்பி ஏன் நம்ம பேசணும்னா அப்போயாச்சும் இந்த மாதிரி ஆட்களும் திருந்தணும். அப்போயும் திருந்தலைன்னா நம்ம இவங்களை கண்டு கூட நம்ம இவங்களை ஒதுக்கிடணும். அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் கேமிங்க்கு அடுத்தது டெக் சேனல்ஸ் தான் அதிகமாக பே பண்ணப்படுது யூடியூப்பால். அப்படி யூடியூப்பால் அதிகமாக ரெவன்யூ ஆனாலுமே கூட அவங்களுக்கு அந்த பணத்தாசத்தால் இந்த மாதிரியான சில கிரியேட்டர்ஸ்லாம் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடும் போது மக்களுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் டெக் மேலே கூட அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இந்த தமிழில் இருக்கக்கூடிய டெக் சேனல்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அண்ட் பட் ஸ்டில் வி ஹவ் ஹோப் ஃபார் த நியூ கமர்ஸ். அவங்க வந்து அவங்களையாச்சும் வந்து உண்மையாக இருக்கட்டும், இவங்க மாதிரி காசு வாங்கிட்டு பொய்யா சொல்கிறத விட அவங்க உண்மையாக வந்து ஆனஸ்ட்டாக இருப்பாங்க நம்புகிறோம். அண்ட் சின்ன கிரியேட்டர்ஸ் எல்லாமே நம்ம என்கரேஜ் பண்ணி வளர்த்தா மட்டும்தான் அவங்க அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆக முடியும். நம்ம பண்ணுவோம் நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம நிறைய சின்ன கிரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இதை பற்றி இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் பற்றி இந்த மாதிரியான டெக் சேனல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.